புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்த இந்த நூலை திருமா அவர்கள் வெளியிட விஜய் அவர்கள் பெற்றுக்கொள்வதாக தான் இருந்தது. ஆனால் திமுக சம்மதிக்குமா? திமுக அவரை போக விட்டுருமான்னு கேட்டால் மிகப்பெரிய ஒரு சந்தேகம். இல்லை திரும்ப நீங்கள் போகாதீங்க, அந்த மேடையில் நீங்கள் போனால் எங்கள் மனசு புண்படும், விஜய் தான் எங்களை அரசியல் எதிரின்னு சொல்லிட்டாரு, அங்கே போயிட்டு நீங்கள் கலந்துக்கினா எப்படி, அப்போ நமக்கெல்லாம் சேர்ந்தாலும் விஜய் எதிரியாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை திமுக நீங்கள் கலந்துக்காதீங்கன்னு சொன்னதாக ஒரு செய்தி. ஏன் 4 படத்தில் நடித்தவர்லாம் துணை முதலமைச்சர் ஆகும்போது எங்கள் தலைவர் 30 ஆண்டு காலம் சமுதாயத்துக்காக உழைச்சிருக்காரு, அவர் ஏன் ஆகக்கூடாது என்று திரு ஆதவ் அர்ஜுனா அவர் சொன்ன அந்த பேட்டியே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பூதாகாரமாக வெடிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்கள் விசிகா திமுக அப்படின்ற நியூஸை தொடர்ந்து ஊடகங்கள் போட்டுக்கொண்டே இருந்தாங்க. விஜய் அவர்கள் விசிகாவை தன் பக்கம் இழுப்பதற்காகவும் திருமா அவர்களை தன்னுடைய கூட்டணியில் சேர்ப்பதற்காகவும் தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அதற்கு பல பேர் மத்தியில் ஆதரவு இருந்தது. ஆனால் திரு விஜய் அவர்களுடைய மாநாட்டில் அவர் பேசின பலவற்றை மிக கடுமையாக விமர்சித்தார். உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வணக்கம். அரசியல் வட்டாரத்தில் இன்றைக்கு ரொம்ப முக்கியமாக பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, விகடன் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு ஒரு புத்தகத்தை தொகுத்திருக்காங்க. இந்த புத்தகத்தை டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளில் வெளியிட இருக்காங்க. இதை வெளியிட்டு பேருரையாற்றக்கூடியவர் யாரான்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள். இந்த நூலை யார் பெற்றுக்கொள்ள போறாங்கன்னா, அம்பேத்கர் அவருடைய பேரன் ஆனந்த் டெல்டும்டே, அதுக்கப்புறம் முன்னாள் நீதியரசர் திரு சந்துரு அவர்கள், இவங்க தான் 2 பேரும் பெற்றுக்கொள்ள போகிறாங்க. முக்கியமாக இந்த நூல் குறித்த உருவாக்க உரை யார் ஆற்ற போகிறாங்கன்னா, விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த மிகப்பெரிய ஒரு மாநாட்டிற்கு பிறகாக திரு விஜய் அவர்கள் பங்கெடுக்கக்கூடிய அடுத்த அரசியல் நிகழ்வு மேடையாக இந்த மேடை இருக்கின்றது. ஏன்னா ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் இந்த புக்கை பெற்றுக்கொள்வார். யார் வெளியிட போகிறதா இருந்ததுன்னா, விசிகாவின் தலைவர் டாக்டர் திருமா அவர்கள் தான் இந்த நூலை வெளியிடுவதாக இருந்தது. ஆனால் விஜய் அவர்கள் இந்த அவருடைய முதல் கொள்கை மாநாட்டில் பேசினார் இல்லையா, என்னுடைய அரசியல் எதிரி திமுக தான் சொல்லிட்டு பேசினார் இல்லையா, அதற்கு பிறகாக திரு விஜய் அவர்களும் திரு திருமா அவர்களும் ஒரே மேடையில் இருந்தால் திமுக மனசு புண்படும் அல்லவா, அதனால இவங்க 2 பேரும் சந்திப்பாங்களா, இணைவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாகவே இருந்தது. இந்த புத்தக வெளியீட்டில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி நமக்கு ஒரு செய்தி வந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்த இந்த புத்தக வெளியீட்டில் திரு திருமா அவர்கள் கலந்து கொள்ள போவதில்லை. ஏன்னா திரு விஜய் அவர்கள் பங்கெடுக்கக்கூடிய அந்த மேடையில் திரு திருமா அவர்கள் பங்கெடுத்தால் திமுகவில் நிச்சயமாக ஒரு சலசலப்பு ஏற்படும். அது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சீட் ஷேரிங்கில் ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு ஏற்படுத்தும். அதனால் நம்ம இதை தவிர்க்கலாம் அப்படின்றத திரு திருமா அவர்கள் முடிவு செய்த ஒரு தகவல். இன்னொன்று, இல்லை திருமா நீங்கள் போகாதீங்க, அந்த மேடையில் நீங்கள் போனால் எங்கள் மனசு புண்படும், விஜய் தான் எங்களை அரசியல் எதிரின்னு சொல்லிட்டாரு, அங்கே போயிட்டு நீங்கள் கலந்துக்கினா எப்படி, அப்போ நமக்கெல்லாம் சேர்ந்தாலும் விஜய் எதிரியாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை திமுக நீங்கள் கலந்துக்காதீங்கன்னு சொன்னதாக ஒரு செய்தி. இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்ம இப்போது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லாடல் அல்லது அவர் பேசக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பூதாகரமாக வெடிக்குது. காரணம் என்னன்னா, அவர் மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர். மார்ட்டின் அவருடைய மருமகன். 3000 கோடி சொத்து விட்டு தான் நான் அரசியலுக்கே வந்திருக்கேன், இந்த கட்சிக்கே வந்திருக்குன்னு சொன்ன ஒரு நபர். ஆனால் அவர் வரும்பொழுது அவருக்கு எதிர்ப்புகள்லாம் இருந்தது. இதற்கு பிறகாக பார்த்தீங்கன்னா விசிகாவினுடைய வளர்ச்சிக்காகவும் திரு திருமாவர்களுடைய அங்கீகாரத்திற்காகவும் தொடர்ந்து பேசக்கூடிய விசிகாவில் தவிர்க்கப்பட முடியாத 2ஆம் கட்ட தலைவர்கள் முதன்மையான இடத்துக்கு வந்தார் திரு ஆதவ் அர்ஜுனா. திரு ஆதவ் அர்ஜுனா பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் பார்த்தீங்கன்னா விசிகாவில் ஒரு பக்கம் சில பேருக்கு என்ன இப்படிலாம் பேசுறாரு, இவரால் கூட்டணி தானே உடஞ்சிருமா, திமுக மனசு புண்படுமான்னு சொல்லிட்டு சில பேர்லாம் யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு தலைவலியாகவே இருக்காரு இந்த ஆதவ் அர்ஜுனா. ஏன்னா இவருடைய கருத்து அவ்வளோ ஈஸியாக இக்னோர் பண்ணிட்டு போக முடியல. ஏன்னா எல்லா ஊடகங்களுமே டிஸ்கஸ் பண்ணப்படுது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரணும். ஏன் 4 படத்தில் நடித்தவர்லாம் துணை முதலமைச்சர் ஆகும்போது எங்கள் தலைவர் 30 ஆண்டு காலம் சமுதாயத்துக்காக உழைச்சிருக்காரு, அவர் ஏன் ஆகக்கூடாது என்று திரு ஆதவ் அர்ஜுனா அவர் சொன்ன அந்த பேட்டியே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பூதாகாரமாக வெடிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்கள் விசிகா திமுக அப்படின்ற நியூஸை தொடர்ந்து ஊடகங்கள் போட்டுக்கொண்டே இருந்தாங்க. அதற்கு காரணம் திரு ஆதவ் அர்ஜுனா சொன்ன அந்த சொல்லாடல் தான். இப்போ இந்த மேடையில் பங்கெடுக்கிறாங்களே இந்த நபர்கள், இவர்கள்லாம் யார் நமக்கு முக்கியமானது ஒன்று இருக்குது. இப்போ நீதிபதி சந்துரு அவர்கள் நமக்கு தெரியும், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி தான் ஜெய்பீம் என்ற படமே உருவாச்சு. ஆனந்த் டெல்டும்டே இவர் நேரடியாக பாஜகவினுடைய அந்த பாசிசத்தால் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒருவர். ஏன்னா இந்திய அளவில் இவருடைய செயல்பாடு என்பது பாசிசத்துக்கு எதிரானது. பாஜக அரசு இவரை மிக கடுமையாக பாதிப்படை செஞ்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும்.
அப்போது விஜய் அவர்கள் வந்து இங்கே சொன்னார் இல்லையா, பாஜக அவங்க பாசிசனா நீங்கள் என்ன பாயாசமானு கேட்டார் இல்லையா. அப்போது திரு ஆதவர்ஜுனா எல்லோருமே ஒரு குடையின் கீழே ஒருங்கிணைக்கிறார். அப்படி ஒருங்கிணைக்கும் பொழுது தான் திரு திருமாவர்களை அந்த மேடையில் பங்கெடுக்க வைக்க திரு ஆதவர்ஜுனா அதிகமாக வந்து யோசிச்சார், அதுக்காக செயல்பட்டார். திரு விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்ன உடனேயே அந்த கருத்தை ஆதரித்து முதல்ல ட்வீட் பண்ண ஒரு நபர் யாருன்னா ஆதவர்ஜுனா. அப்போது திரு விஜய் அவர்கள் வந்து இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆதவர்ஜுனா கொடுத்த பேட்டி, திரு திருமாவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியான அந்த ஒரு பதிவு, இது எல்லாமே வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வந்து கேட்டிருந்தது. அப்போது விஜய் அவர்கள் சொன்ன ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அழைப்பு நேரடியாக யாருக்காக பார்க்கப்பட்டதுன்னா அது விசிகாவுக்கு தான். நம்ம வெளிப்படையே சொல்லாமே, விஜய் அவர்கள் விசிகாவை தன் பக்கம் இழுப்பதற்காகவும் திரு திருமாவர்களை தன்னுடைய கூட்டணியில் சேர்ப்பதற்காகவும் தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் வந்து சொன்னார். அதற்கு பல பேர் மத்தியில் ஆதரவு இருந்தது. ஆனால் நான் திரு விஜய் அவர்களுடைய மாநாட்டில் அவர் பேசின பலவற்றை மிக கடுமையாக விமர்சித்தார். நீங்கள் என்ன 30 விழுக்காடு வச்சுருக்கீங்களா, இல்லை நீங்கள் 28 விழுக்காடு வச்சுருக்கீங்களா, நீங்கள் எங்களை பங்கு கொடுக்கறதுக்கு? இதை சொல்லணும்னா ஒன்று அதிமுக சொல்லணும், ஒன்று திமுக சொல்லணும், நீங்கள் எப்படிங்க சொல்ல முடியும், உங்களுக்கு அந்த புரிதே இல்லையே சொல்லிட்டு ஒரு நியாயமான விஷயத்த சொன்னார். ஆனாலுமே கூட அந்த அழைப்பு அப்படின்றது திரு திருமாவர்களுக்கு தான் என்பது அண்ணன் திருமாவர்களுக்கும் தெரியும், அதை அழைச்ச விஜய்க்கும் தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து திரு ஆதவர்ஜுனாவுடைய முனைப்பு ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். திரு ஆதவர்ஜுனாவுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து அரசியல் ஒரு வேட்கை வந்து இருந்திருக்கு. அவர் தொடர்ந்து வந்து புரட்சியாளர் அம்பேத்கர், திரு காந்தி இவங்களெல்லாம் வந்து அவருடைய அலுவலகத்தெல்லாம் ஃபோட்டோவை வச்சுருக்காரு. அவருக்கு அரசியலில் வரணும் அப்படின்ற ஒரு ஆசை என்னெல்லாம் வந்து இருக்குதா, அது எல்லாருக்குமே இருக்கலாம் தான், நம்ம தவறெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு ஆதவர்ஜுனா என்னதான் வந்து திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு போனால் கூட உடனே சீட் கொடுத்துருவாங்கலாம், கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களை விட பணக்காரங்க அரசியலில் பல வருஷமாக இங்கே அமைச்சர்களாக, மத்திய அமைச்சர்களாக, மாநில அமைச்சர்களாக, எம்எல்ஏ இருந்தவங்க பல பேர் கோடி கோடி சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. அதனால் உங்கள் பணம் வந்து அங்கே ஈடுபடுமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய ஒரு கேள்விக்குறிதான். சரி, எடுத்த உடனே கொடுத்துட முடியுமானா சீனியர்லாம் இருக்காங்க, கொடுக்க முடியாது. அப்போது யாரால் இந்த சீட் வாங்கி தர முடியும்? நம்மளுடைய நோக்கம் மக்களுக்கு பணி செய்யறதா கூட இருக்கட்டும், ஆனால் அதிகாரத்தை தான் பணி செய்ய முடியும், பதவி தான் பணி செய்ய முடியும். அப்போது அந்த அதிகாரத்திற்கான நுழைவு வாயிலாக விசிகாவை தேர்ந்தெடுக்கிறார்கள் எல்லாருமே பேசினாங்க. அவர் வந்து சொல்லலாம், நாங்கள் விசிகாவிற்கு ஆசைப்பட்டு தான் வந்தோன்னு சொல்லிட்டு, அது அவர் விருப்பம் கூட இருக்கலாம். ஆனால் மக்கள் இப்படி தான் பார்ப்பாங்க. திரு திருமாவர்கள் வந்து நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து 3 தொகுதிக்கு சம்மதிக்கிறாரு. அதில் வந்து 2 தொகுதி வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து பட்டியல் சமூகத்துக்கான தொகுதி தாங்க, மீதி வந்து நீங்கள் ஒரு பொது தொகுதி தாங்கன்னு கேட்குறாரு. ஆனால் திமுக விடாப்படியாக 2 தொகுதி தான். அந்த 2 தொகுதியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வ் தொகுதி தான், உங்களுக்கு வந்து வேறு தொகுதி கிடையாது. சரி, 2 தொகுதி தாங்க, அந்த 2 தொகுதியில் ஒரு தொகுதியாவது பொது தொகுதி தான்னு கேட்குறாங்க. அப்போது திரு திருமாவர்கள் இவ்வளோ டிமாண்ட் பண்ணது, இவ்வளோ கேட்டது என்னன்னா திரு ஆதவர்ஜுனாக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்லாம் விவாதிச்சாங்க. நம்ம அந்த கருத்தை வந்து ஒரு பார்வையாளராக பார்க்கும்பொழுது அந்த பொது தொகுதிக்கு அவருக்கு தானே அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்குமே வந்து எழுந்துட்டு அதை கொடுத்த நிறைய பேட்டிகளுமே வந்து எடுத்திருக்கோம். ஆனால் திமுக விடாப்பிடியாக பொது தொகுதி விசிகாவிற்கு கொடுக்கவே முடியாதுன்னாங்க. சரி, இந்த தொகுதியெல்லாம் வந்து யார் டிசிஷன் மேக் அத்தாரிட்டியாக இருக்கிறது, யார் முடிவெடுக்கிறதுனா நமக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு துணை முதல்வர் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் யாரை கை காட்டுறாரோ அவருக்கு தான் சீட்டு. ஏற்கனவே திமுக பற்றி நிறைய அணிகள் இருக்கும். முக்கியமான அணிகள் வந்து உதயநிதி அணி, மாப்பிள்ளை சபரீசன் அவருடைய அணி, அதுக்கப்புறம் வந்து அக்கா கனிமொழி அவருடைய அணி. அப்போது இவங்க 3 பேர் அணியுமே பார்த்தீங்கன்னா 3மே வந்து முரண்பாடாக இருக்கின்றது. திரு ஆதவர்ஜுனாவுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பராக திரு சபரீசன் அவர்கள் வந்து இருக்கின்றார். அதே போல் கனிமொழி அவர்களும் இவருக்கு ஆதரவாக இருக்கிறதா சொல்லப்படுறது. ஆனால் திரு உதயநிதி அவர்கள் இந்த சீட்டை வந்து இவருக்கு கொடுக்கலன்றதுனால திரு உதயநிதி அவர்கள் மீது இவருக்கு வந்து பெரிய ஒரு அதிருப்தி வந்து இருதாவே வந்து பார்க்கப்பட்டுச்சு. இப்போ பொது தொகுதி கொடுக்கல, அப்போ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு நம்ம எப்படி கேட்க முடியும், நம்ம எப்படி எம்எல்ஏ ஆக முடியும், நம்ம எப்படி எம்பி ஆக முடியும், அமைச்சராகன்ற கனவுன்றலாம் திரு ஆதவர்ஜுனாவுக்கு இருக்கின்றது. திரு ஆதவர்ஜுனா கட்சிக்காக நிறையா வந்து உழைக்கிறாரு, ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாருன்னு நம்ம கண்கூட பார்க்குறோம். அவருடைய உழைப்புலாம் நிறைய இருக்கின்றது, நம்ம நிறைய மாநாட்டிலலாம் பார்க்குறோம். குறிப்பாக விசிகாவுக்கு போடக்கூடிய மாநாட்டில் அவர் தான் ஒரு ஒருங்கிணைக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஆனாலுமே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு யார் கொடுப்பாங்க? திமுக கொடுக்குமா? கொடுக்காது. அதிமுக உடனே போயிட்டா சரியாகுமா? இவர் திரும்ப வந்து சீட்டுக்காக போயிட்டாரு, காசுக்காக போயிட்டாருன்னு பேசுவாங்க. ஆனால் விஜய் அப்படின்ற ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நபர் அரசியலுக்கு வராரு. திரு விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து எந்த விதமான ஒரு பழிச்சொற்களோ அவர் மேலே தவறான பார்வை இது வரைக்கும் இல்லை. அவருடைய மாநாடுமே கூட மக்கள் மத்தியில் பெரிய ஒரு ஹிட்டான ஒன்றா தான் இருக்கும். அதாவது கொள்கை தெளிவு அதெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணலாம். ஆனாலுமே கூட வெகுஜன மக்கள் கத்தியில் திரு விஜய் அப்படின்ற நபர் வந்து ஒரு சிறப்பான ஒரு அரசியல் முன்வைக்கிறாரு, திமுக எதிராக இருக்காரு, ஊழலுக்கு எதிராக இருக்காரு, ஓட்டுக்கு பணத்துக்கு எதிராக இருக்காரு, சாதி மதத்துக்கு எதிராக இருக்காரு அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்கிறதுனால நம்ம இவரோடு சேர்ந்தால் முதல்வர் துணை முதல்வர் யாருன்றது அப்பாற்பட்ட விஷயம், முதல்ல அதிகாரத்தில் பங்கை வந்து திரு விஜய் அவர்களால் பெற முடியும் அப்படின்றத திரு ஆதவர்ஜுனா ஸ்ட்ராங்காக நம்புறாரு. அதனால தான் திரு ஆதவர்ஜுனா
புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்த இந்த நூலை திருமாவர்கள் வெளியிட விஜய் அவர்கள் பெற்றுக்கொள்வதாக தான் இருந்தது. ஆனால் திமுக சம்மதிக்குமா? திமுக அவரை போக விட்டுருமான்னு கேட்டால் மிகப்பெரிய ஒரு சந்தேகம். திருமாவர்கள் தன்னெழுச்சியாக உருவான ஒரு சுயம்பு தலைவர் என்றது நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் தலைவர் என்ற முறையில் விசிக கட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு நமக்கு கூட்டணி சீட்டு இதெல்லாம் வேணும்னா நம்ம திமுக என்ற கட்சியோடு கொஞ்சம் இணக்கமாக தான் இருக்க வேண்டிய சூழல் அவருக்கு இருக்கின்றது. விஜய் அவர்கள் திமுகவை இவ்வளவு கடுமையாக காட்டமாக அரசியல் எதிரியாக விமர்சனம் பண்ணாமல் இருந்திருந்தால் திருமாவர்கள் இந்த மேடைக்கு போவதில் எந்த விதமான தயக்கமும் இருந்திருக்காது. ஆனால் என்னுடைய அரசியல் எதிரியே நீதான், உன்னை அடிக்கிறதா அரசியலோட வேலை சொன்னதுனால திருமாவர்கள் அங்கே போவது சரியான ஒன்றா இருக்கான்றதுனால தான் திருமாவர்கள் அங்கே போகலன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த அழைப்பிதழில் விஜய் அவர்களுக்கு மேலே தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், ஆனால் ஆதவர்ஜுனா பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமனோட நிறுவனர். அது ஒரு பொலிட்டிக்கல் சர்ச் கம்பெனியாக பார்க்கப்பட்டது. விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவி அவர் போடல. அப்போது கட்சிக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய நிகழ்வாக திருமாவர்களுடைய ஒப்புதலோடு தான் நிகழ்வு நடக்கின்றது. திருமாவர்களுடன் ஒப்புதல் பெறாமலோ இல்லை அவருடைய நல்வாழ்த்துகள் இல்லாமலோ இந்த நிகழ்ச்சி நடக்கவில்லை, அவருடைய ஒப்புதலோடு நடக்கின்றது. ஆனால் கட்சிக்கு அப்பாற்பட்டு நிகழ்ச்சி நடத்துறது தான் சொல்லப்படுது. ஆனால் 6ஆம் தேதி விஜய் அவர்கள் பேசக்கூடிய பேச்சு அடுத்த பூகம்பமாக தமிழக அரசியல் வெடிக்கின்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆதவர்ஜுனா அங்கே என்ன பேச போறார், விஜய் அவர்கள் என்ன பேச போறாங்க, திமுகவை அதே மேடையில் விஜய் அவர்கள் தாக்கினால் ஆதவர்ஜுனாவுடைய நிலைப்பாடு எங்கே என்னவா இருக்குன்றதை நம்ம டிசம்பர் 6 பொறுத்திருந்தான் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.